கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் நாம் யாவரும் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தாரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை நமக்கு போதும். எல்லாரும் சேர்ந்து அவரை உயர்த்தி அவர் நாமத்தை நாம் துதிப்போம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தி தேவனின் செயல் அதிசயம் அதிசயம் என்று சொல்லி ஆமென். உள்ளத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், இயேசு நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள், இயேசு நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரில் கடுமையாய் வரி திடபெலனும் ஏன் அடைக்கலமுமா. கொடியவரின் சீரில் கடுமையாய் வரி திடபெலனும் ஏலை கடைக்கலமுமா. படும் பலவந்தர் ஆரவரம் என்றுமே, படும் பலவன் ஆரவரம் என்றுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இயேசு நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. இவர் பகைஞரை வென்று சிலுவையிலே அதிகாரத்தை உரித்தெடுத்து வெளியரங்க குளமாகி வெற்றி சிறந்தாரே. இவர் ரட்சிப்பினால் நாம் களி கூறுவோம். ஆமென். இவரை நம் தேவன், இவர் நம்மை இவரின் ரட்சிப்பின் களி கூர்ந்திடுவோம். இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவர் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கைக்கொண்டு உத்தம ஜாதி பிரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கைக்கொண்ட உத்தம ஜாதி பிரவேசியும். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு, பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள். சேர்ந்து பாடலாமா? நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆள்வதில்லை என்னிலும் தன்னில் நம் மன்னாதி மன்னனே நம் மகிவனாயிரும். நீயர் ஆள்வதில்லை என்னிலும் தன்னில் மன்னாதி மன்னனே நம் மகிவனாயிரும். மன்னரும் தேவ சமாதானம் தங்கிடுமே, மன்னரும் தேவ சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி தேவனை
சிறந்த விருந்தை சீயோன் மலையில் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. நம்முடைய நிந்தைகள் எல்லாம் நீக்கி நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார் இயேசு. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாள் பாக்கியமான நாள். ஆமென். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருள் யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். இந்த இனிக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். இந்த இனிக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தேவரீ. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன், கிருபைகளை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலோ இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நம்மை கரம்பிடித்து நடத்தும்படியாய் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆத்துமா வாழ்வது போல எங்களுடைய ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுவீராக. கர்த்தாவே உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே உற்சாகமான ஆவி ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் உம்முடைய வல்லமை எங்கள் மீது இருந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மீது வருவதாக. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரப்பா நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரப்பா ஆண்டவரே நல்ல மதிப்பெண்ணை எடுத்து ஆண்டவரே ஜெயமுங்க ஆண்டவரே பெற்று நாமத்தை மையப்படுத்தும்படியாய் கர்த்தர் அவருடைய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுக பல ஆரோக்கியத்தை ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே விரும்பின கோர்ஸை எடுக்கணும். ஆண்டவரே முன்னேற்றமான பாதையில் செல்லணும். ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்துவீராக. சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தேவன் தருவீராக. வருமானங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வருமானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. வீணான செலவுகள், விக்கினங்கள், மோசங்கள், விபத்துகள், நாசங்களுக்கு ஆண்டவரே சத்துரு எங்களுடைய ஆண்டவரே பிரயாசத்தை பட்சித்துப்படாதபடிக்கு கர்த்தருடைய புயம் எங்களோடு கடந்து நடத்தும்படியாய் உம்மை சோதரிக்கிறோம். ஆணையிட்டு கொடுத்தீரே சத்துரு ஆண்டவரே ஆகாரத்தை ஆண்டவரே பட்சிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே புயத்தின் மீது ஆணையிட்ட தேவன் ஆண்டவரே கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. நிறைவாய் மாற்றித்தாங்கப்பா. எல்லா வேலைகளும் கை கூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறைவை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழுமே. நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர்.
ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. தேவனின் நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரம் பாடி மகிமைப்படுத்துவே. தேவனின் நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரம் பாடி மகிமைப்படுத்துவே. கொம்பும் வெறிக்குளமும் காளை எருதை பார்க்கினும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். கொம்பும் வெறிக்குளமும் காளை எருதை பார்க்கினும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறே. கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். எளியவர் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறாரே. கர்த்தரை தேடுவோரின் இருதயம் வாழும். எளியவர் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தரை தேடுவோரின் இருதயம் வாழும். எளியவர் விண்ணப்பத்தை கேட்கிறார். நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறே. கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. தேவனின் சித்தப்படி எதை நாம் கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். தேவனின் சித்தப்படி எதை நாம் கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும். உலகை ஜெயிக்கும் ஜெயம் விசுவாசம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும். ஜெயிக்கும் ஜெயம் விசுவாசம். விடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறே. விடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. இயேசையா ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து தருபவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise the Lord. கர்த்தநாமத்திற்கு மகிமையுள்ள எல்லா பிரயாசத்திற்கும் பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய குடும்பத்தை எடுக்கிற பிரயாசத்திலும் கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. எடுத்த காரியத்தில் காரிய சுத்தியை உண்டு பண்ணுகிற தேவன் காரிய சுத்தியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நானும் உமக்காய் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 25 சங்கீதம் 21 வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. நான் உமக்காய் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உமக்காய் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஏன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சங்கீதம் 25 சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காட்டுகிறீர். உமது கண்ணை என்மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதத்திலே தேவனுடைய ஒரு பெரிய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அழைத்த அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் வழிகளிலே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்.
இந்த மார்ச் மாதத்தில் கூட நாம் நம்முடைய வழிகளில் கர்த்தருடைய வழிகளிலே, அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அதற்கு என்ன, இந்த வழியை நமக்கு தெரிவிக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த பாதையை எனக்கு போதித்தரணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் நடக்க வேண்டிய பாதை, நான் நடக்க வேண்டிய பாதை, என் குடும்பம், நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை நீங்கள் என்ன பண்ணணும், போதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 25:5 உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. அப்போ உம்முடைய வழி அது ஆச்சரியமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய வழி சொன்னார், நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்னார். இந்த உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்துவதற்கு எனக்கு ஒரு போதனையை கொடும். அல்லேலூயா. நீர்தான் என்னை விடுதலையாக்குகிற தெய்வம், நீர்தான் என் சத்துருவிலிருந்து மீட்டெடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி உம்முடைய வழியிலே, உம்முடைய பாதையிலே, உம்முடைய சத்தியத்திலே நான் நடக்கும்படியாக என்னை வழி நடத்தும், எனக்கு போதியும், எனக்கு கற்றுக்கொடும், சொல்லிக்கொடும். அல்லேலூயா. ஆகையால் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அவர் வழிகளை நடப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். எதற்காய் காத்திருக்கிறோம்? என் பிள்ளைகள் அவருடைய வழி எனக்கு தெரியவில்லை, ஆனால் உம்முடைய வழிகள் செவ்வையான வழிகள். அல்லேலூயா. உம்முடைய வழிகள் சமாதானத்துக்குரியது, உம்முடைய வழிகள் ஆச்சரியமானது. அல்லேலூயா. நீர் அதிசயமாய் நடத்துகிற தேவன். ஆகையினால எங்கள் பாரத்தெல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் வழி நடத்தணும், சபையை வழி நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய வழியை எங்களுக்கு தெரிவியும், உம்முடைய பாதையை போதியும். நாங்கள் சத்தியத்தை நடக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சத்தியமுள்ள தெய்வமே, உம்முடைய சத்தியத்தின் வழியிலே எங்கள் நடத்தும். இதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியம், நாம் காத்திருக்கிறோம். என்ன காத்திருக்கிறோம்? சங்கீதக்காரனுடைய காத்திருப்பு சங்கீதம் 40:1 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். முதல்ல நம்ம தியானித்தோம், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. வழியை காட்டும், போதியும், வழியை காட்டும், போதியும், சத்தியத்தில் நடத்தும். நான் காத்திருக்கிறேன் நாள் முழுவதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையோடு காத்திருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொறுமையோடு காத்திருந்தேன். இது இப்படி பொறுமையோடு காத்திருக்கிறதுனால என்ன சூழ்நிலை இருக்கு? என்ன பொறுமையோடு, எப்படி, என்ன காரியம்? 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும், எப்படி ஒரு பயங்கரமான குழி, அது என்னது, சேரு, இதை வெளியில் வர முடியல. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரத்தின் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்படி இருந்தேன்? நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த குழி எனக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலை, இந்த பாவத்தின் வல்லமை, இந்த சத்துருடைய வல்லமை நான் முன்னேறப்படிய பிடிச்சிருக்குதே, என் காலை, என்னுடைய வாழ்க்கையை முன்னேறப்படிய பிடிச்சிருக்குதே. ஆனால் இது நிலை இல்லை. இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டு. இதிலேருந்து நான் மேண்டு வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குழியினுடைய அனுபவம் எனக்கு வருத்தத்தை தான் உண்டாக்குது, பயத்தை உண்டாக்குது. சத்துருனால எனக்கு போராட்டம் எனக்கு உண்டாயிருக்குது, சுகவீனங்கள் இருக்குது, பலவிதமான காரியங்களில் நான் சிக்குண்டு இருக்கிறேனே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொறுமையோடு காத்திருந்தேன். என்ன நடந்துச்சு? அவர் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. நான் காத்திருந்தேன் பொறுமையோட. எனக்கு தெரியும் என் தேவன் என்னை தூக்குவார், இதில் விடமாட்டார். ஆனால் என்ன பண்ண, எல்லாவற்றையும் சகித்து அமைதியாக நான் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருந்தேன்.
சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, வேதனைப்படலை, கடினமான வார்த்தைகள்லாம் பேசலை. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் அடக்குனேன். எனக்கு தெரியும் என்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. நான் பயங்கரமான குழியிலுடைய செட்டிருந்தோம், என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அதோடைய வருஷ நாமத்துக்கு எப்படி இதை தூக்கி எடுத்தார்? என்ன நடந்துச்சு? நான் பொறுமையோடு காத்திருந்தேன். பார்த்தீங்களா? அங்கே நடந்த காரியம் என்ன? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. அவர் என்னிடமாய் சாய்ந்து, நான் எம்மாத்திரம், ஆனால் நான் பொறுமையோடு காத்திருக்கும் போது நாம் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் நம் பட்சத்தில் வருகிறார். அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன? தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, ஒரு விடுதலை மாத்திரமல்ல, என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தினார். ஒவ்வொரு முறையும் நாம் விடுதலை பெறும் பொழுது, ஒவ்வொரு முறையும் தேவக்கரம் நம்மை பிடிக்கும் பொழுது, ஒரு ரட்சிப்பு மாத்திரமல்ல, அங்கு ஒரு உயர்வையும் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசேக்கியாவும் இப்படி தான். அவனுக்கு மரணம் நேர்ந்த போது வருதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் அழுகிறான். அவன் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவர் செவி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், மகா கசப்பு எனக்கு வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்டு அவனுக்கு என்ன பண்ணார்? சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. சுகம் கொடுத்து மாத்திரமல்ல, 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு விரோதமாக இருக்கிற அசிரிய ராஜா அந்த சேனைக்கு நான் உன்னை தப்புவித்து உன்னை என்ன பண்ணுவேன்? நான் ரட்சிப்பேன். அல்லேலூயா. உனக்கு பாதுகாவலாக நான் இருப்பேன். அவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படித்தான் நாம் அவரை நோக்கி பொறுமையோடு இந்த கூப்பிடும் பொழுது நம்மை விடுதலை செய்வது மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவர் நம்முடைய கால்களை என்ன பண்ணுகிறாரா? கண்மலை மேல் நிறுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. அது மாத்திரமல்ல, அந்த உயர்விலே நாம் நிலைத்திருக்கும்படியாகவும் அவர் உதவி செய்கிறார். நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் பொறுமையோடு இருந்தேன். நான் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, என் விசுவாசத்தை விடலை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரீட்சை பார்க்கல. அல்லேலூயா. நான் யாரையும் வையவில்லை. நான் யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருந்தேன்? பொறுமையோடு கர்த்தரை கூப்பிட்டு கொண்டு இருந்தேன். இந்த விடுதலையும் உயர்வும், அந்த உயர்விலே பாதுகாப்பும் வரும்போது இன்னொரு காரியம் நம்ம வாழ்வில் நடக்குது. என்ன? 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி தேவன் தருகிற மகிழ்ச்சி. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க, அவர் சொல்கிறார், எனக்கு என்ன பண்ண, எனக்கு இந்த மகிழ்ச்சி எப்படி வந்தது? என் வாயை கத்த திறந்தார், புது பாடலை எனக்கு தந்தார். அல்லேலூயா. அநேகர் அதை கண்டு பயந்து யாரை நம்புகிறார்கள்? கர்த்தரை நம்புகிறார்கள். இவன் ஆராதிக்கிறது இவன் உண்மையில்லவர். அல்லேலூயா. அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு அவர் மெய்யான தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு கர்த்தருக்கு காத்திருப்போம். நீ போகிற பாதையை தேவன் அறிவார். அல்லேலூயா. கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். உன்னிடமாய் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. ரட்சிப்பையும் உயர்வையும் உயர்வில் உறுதியும் அவர் தந்து அவர் துதிக்கும் புது பாடலை வைப்பார் அவர். அல்லேலூயா. 3வது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். எதற்காக? சங்கீதம் 59:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்து அடைக்கலாம். அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வருகிறான். சில வேளைகளை நமக்கு புரியல, ஏன் இதெல்லாம், இது எப்படி இந்த நல்ல அதனை கர்த்தரை ஜெபித்து சந்தோஷமாக தான் நம்ம எல்லா காரியங்களும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். திடீரென்று ஒரு தாக்குதல், இருளின் வல்லமை நல்லா தெரியுதே. திடீர்னு இந்த இருளின் வல்லமை எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஐயோ, இது இந்த இந்த ஒரு 2 நாளில் எவ்வளவு போராட்டங்கள், தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. காரியங்கள் எல்லாம் தடைகளாக வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. எங்கே போனாலும் ஒரு
ஒரு இருளின் வல்லமை நம்ம முன்னேற விடாமல் தடை பண்ணிட்டு இருக்குது. அல்லேலூயா, கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்? அவிசுவாசம், பயம், அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தளர்வு, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு அனுபவம் பாருங்க. இப்படி சத்துருடைய வல்லமை பொல்லாத மனிதர்களுக்குள்ள பொல்லாத ஆவிகள் புகுந்து நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது நான் வல்லமையை நான் பார்க்குறேன். அல்லேலூயா, எனக்கு தெரியுது இது சத்துருடைய வல்லமை கொடூரமாய் மூர்க்கமாய் நமக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? எழும்புறாங்க. அல்லேலூயா, செயல்படுகிறாங்க. தெரியுது, திட்டமாய் தெரிகிறது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நான் நீ எவ்வளோ வல்லமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என் தேவனை நோக்கி காத்திருப்பேன். என் கண்கள் அவரை தான் பார்க்கும். நீ ஏன் பலவானா? இல்லை, என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் அவரை நோக்கி காத்திருப்பேன். என் தேவன் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது சங்கீதம் 59:10 சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் என் கண்ணால் காணும்படி உதவி செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம. நீ எனக்கு விரோதமாக வந்த, நீ எனக்கு விரோதமாய் குழிகளை வெட்டினாய், நீ எனக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்தாய், நீ எனக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்தாய், நீ எனக்கு விரோதமாய் சேதங்களை உண்டாக்கினாய், நீ எனக்கு விரோதமாய் பொருளாதாரத்தில் ஒரு அழிவை உண்டாக்குன, நீ எனக்கு விரோதமாய் சமாதான கேட்ட உண்டாக்குன, பயத்தை உண்டாக்குன. நானும் என் தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருந்தேன். உனக்கு கர்த்தர் செய்கிற காரியம் உன்னை அவர் மேற்கொள்வார். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உள்ளதாக. கர்த்தர் நீதி சரிக்கட்டுதலை என் சத்துருக்கு அவர் செய்வார். அவனை என்ன பண்ணுவார்? அழிப்பார், அவனை கீழ்ப்படுத்துவார். அது என் கண் காணும்படி செய்யும். அல்லேலூயா, என்னையோ அவர் கிருபையினால் சந்திக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய அது தேவன் எனக்கு கிருபையினால சந்திக்கிறாரு. சத்ருவுக்கோ சரிக்கட்டுதல் உண்டாகும்படியாக சர்வ வல்லவராய் கர்த்தர் அவர் நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் சத்ருடைய சரிக்கட்டுதலை காண்பேன். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா, ரட்சிப்பு உண்டு, உயர்வு உண்டு, உயர்வில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. நான் கர்த்தரை நோக்கி பொறுமையோடு காத்திருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி நாள்தோறும் காத்துக்கொள்கிறேன். உம்முடைய வழி தான்ப்பா எனக்கு வேணும். உம்முடைய வழி பேதைகள் திசை கெட்டு போவதில்லை. அது பரிசுத்தமான வழி. அந்த வழியில் ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி ஆண்டவரே என் தலைமேல் இருக்கும். அல்லேலூயா, அந்த வழியில் நடக்கிறவங்களுக்கு சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகுமே. அந்த நீதியின் பாதை, சத்தியத்தின் பாதையில் நீர் என்னையும் என் குடும்பத்தையும் சபையும் நடத்தும்படி நான் நாள்தோறும் உமக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா, என் சத்துருக்களை சரிக்கட்டுதல் நான் காணும்படி ஆண்டவரே நான் உமக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மார்ச் மாதத்தில் நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, தமது பாதையிலே அவர் நடத்துவார். அல்லேலூயா, ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு நம்மை நடத்தி செல்லும். ஆமென். அந்த பாதை நித்திய பாதை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் செபிப்போம். அல்லேலூயா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு கலக்கமும் இல்லை ஆண்டவரே, பயமும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னை சந்தித்தது. உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையே என் பெலன். உமக்கு காத்திருப்பேன், நாள்தோறும் காத்திருப்பேன், பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, சத்ருவின் வல்லமையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருப்போம். அல்லேலூயா, உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை போதும். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவீராக. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் ஆண்டவரே பலத்த கிரியை செய்யட்டும். நீ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வாழ் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் பறிச்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் பறிச்சி நீக்கும் ஆறுகளும், தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே, மகிழ்ச்சி பொங்கு பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே, என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே, என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே, ஒன்றுக்கும் இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்து விடேன், ஒன்றுக்கும் இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திட்டே, தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை மீறி. இந்த புது மாதத்திலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆசீர்வதிங்க. ஊழிய எல்லையை, குடும்ப எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. உமது கரம், நன்மையான கரம் என் மேல் இருக்கட்டும் ஐயா. தீங்குக்கும் விலக்கிடோ உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடோ, தேவரே இயேசுதேவா, தேவனே என் இயேசுதேவா. கரங்களை தட்டி ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord.